everyone, welcome to LAC Learn. So today நம்ம பார்க்க போறது BEEP Basic Electrical Electronics Engineering subjectல Anna Universityல repeated கேட்ட important 2 marks with answer. So unit 1 electrical circuitsல Ohm's law அப்படின்ற definition. So ஒரு கண்டக்டர் இருக்கு. So அந்த கண்டக்டர்ல நான் எப்ப Iன்ற current flow பண்ண வைக்கிறேனோ so அந்த கண்டக்டரோட ரெண்டு எண்ட்லயுமே ஒரு potential difference V அப்படின்னு சொல்லி டெவலப் ஆகும். So this I will be always directly proportional to V provided certain terms are constant. அதாவது அதோட temperature and other physical condition remain constant. So formula பாத்தீங்கன்னா V is equal to I into R அப்படின்னு எழுதுவாங்க. So next வந்து RMS value. RMS root mean square value of an alternating current இல்லனா voltage அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து AC alternating current இல்லனா voltage உடைய வேல்யூவை இதே DC current இல்லனா voltageம் அதே எனக்கு சேம் ஹீட்டிங் எஃபெக்ட ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு ரெசிஸ்டர்ல ஃபார் தி கிவன் AC அப்படின்றதுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க RMS வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைனசாய்டல் AC வேவ் ஃபார்முக்கு IRMS that is root mean square of the current எப்படி இருக்கும்னா which is equal to Im by root 2. Im னா ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய peak current. So இதான் என்னோட wave formனா இந்த peak value இருக்கு இல்லையா so அததான் என்னன்னு சொல்லுவோம் Im அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா what are the factors affecting resistance? அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு சோ அந்த கண்டக்டரோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? இந்த கண்டக்டர் எந்த அளவுக்கு லென்த்தா இருக்கு, இதோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா லைக் வந்து இந்த மாதிரி ராட் மாதிரி இருந்ததுன்னா இதோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா, நெக்ஸ்ட் வந்து இது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர். So terms பாத்தீங்கன்னா form factor னா என்ன? Form factor னா it is the ratio between IRMS value to the I average. அதாவது current ஓட RMS to the I average. இதே peak factor அதாவது இது ரெண்டுமே AC waveform தான். Peak factor னா என்னன்னா Im divided by IRMS. So next பாத்தீங்கன்னா an electric ion box இருக்கு. So அது பாத்தீங்கன்னா அதோடைய power is rated 1000 watts. Wattsனாவே என்னது power. P is equal to அப்படின்றதா meaning 240 volt அப்படின்னா V is equal to 240. So find the current drawn அப்படின்னா I is equal to என்ன and resistance of a heating element R equal to என்ன அப்படின்றதான் questionல கேட்டிருக்காங்க. So நமக்கு தெரியும் I find out பண்ணா I is equal to P divided by V. So 1000 divided by 240 அப்படின்னு போடும்போது என்னோட ஆன்சர் வந்து 4.17 ampere. Next resistance கண்டுபிடிக்கணும். R is equal to V by I according to Ohm's law. So 240 நம்ம questionல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப find out பண்ண இந்த current value இங்க நம்ம போட்டோம்னா எனக்கு ஆன்சர் 57.6. So next unit வந்து electrical machines. இதுல வந்து shunt motorல ரெண்டு application எழுத சொல்லிருக்காங்க. இந்த மோட்டார் எங்க யூஸ் பண்ணாங்க? ஷண்ட்னா பேரலலா இருக்கும். சோ இது வந்து லேத் மெஷின் டூல்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி எந்த பம்ப் வந்து சென்ட்ரிஃபியூகல்னா ரெசிப்ரோகேட்டிங்கா இருக்கும் அங்க யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் மோட்டார் வந்து எலிவேட்டர், ரோலிங் மில்ஸ், ஹாய்ஸ்ட்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்ற ஒரு இண்டக்ஷன் பிரின்சிபல்ல ஒர்க் பண்ணும். அது முக்கியமா மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்ற கான்செப்ட். அதாவது ஒரு வைண்டிங் இருக்கு, அதாவது இது பிரைமரி வைண்டிங்னு சொல்லுவாங்க, இது செகண்டரி வைண்டிங். சோ இந்த பிரைமரி வைண்டிங்ல நான் ஒரு கரண்ட் ஃப்ளோ பண்ண வைக்கிறேன், அல்டர்னேட்டிங் கரண்ட். சோ இந்த கரண்ட் வந்து என்ன பண்ணும்னா இது வந்து ஒரு வேரிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்னா இங்க எனக்கு EMF வந்து செகண்டரி வைண்டிங், அதாவது இந்த செகண்டரி வைண்டிங்ல இன்டியூஸ் பண்ணுது. இது எப்படி நடக்குதுன்னா அக்கார்டிங் டு த ஃபாரடேஸ் லா. சோ ஃபாரடேஸ் லாவை ஒபே பண்ணி நடக்கிறதா என்னது என்னுடைய பிரின்சிபல் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட் வந்து DC மோட்டாருக்கும் DC ஜெனரேட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோட்டார்னாவே எலக்ட்ரிக்கலை வந்து மெக்கானிக்கலா கன்வெர்ட் பண்ணும், ஜெனரேட்டர்னாவே மெக்கானிக்கலை வந்து எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்ணும். சோ இது வந்து எலக்ட்ரிக்கல் வந்து கன்வர்ஷன் ஆறதுனால இதுக்கு இன்புட் என்ன கொடுப்போம்? நம்ம DC சப்ளை தான் கொடுப்போம். இது வந்து மெக்கானிக்கலா இருக்கிறதுனால நம்ம பிரைம் மூவர் வச்சு பவர் கொடுப்போம். இதோட அவுட்புட் என்ன இருக்கும்னா மெக்கானிக்கல் மோஷன், இது எலக்ட்ரிக்கல் பவர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு அப்படின்னா அதுக்கு EMF ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? சோ ஆல்வேஸ் இது EMF பிரைமரியில எனக்கு என்ன இருக்கும்னா 4.44 F N1 5M. So F னா frequency,
N1 அப்படின்னா how many number of turns, எவ்வளவு turns. இப்ப வந்து பிரைமரி இப்படி இருக்குன்னா இதுல எத்தனை turns இருக்குன்றதா என்னுடைய N1. அதே மாதிரி எனக்கு வந்து செகண்டரி இருக்குன்னா இதுல எவ்வளவு turns இருக்கு அப்படின்றதா என்னுடைய N2. சோ இது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய, இங்க ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா ஃப்ளக்ஸ், அதுதான் என்னுடைய 5m. சோ செகண்டரி E2 equal to 4.44 F N2 5m. This is my EMF equation. Next என்னன்னா DC சீரியஸ் மோட்டார் வந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணவே கூடாது லோட் எதுவுமே கனெக்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா அப்படின்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசி மோட்டார் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பிகாஸ் அதுல வந்து வெரி ஹை ஸ்டார்டிங் டார்க் இருக்கும். சோ அது வந்து எனக்கு அதனால என்ன ஆகும்னா ஆர்மேச்சர் கரண்ட் வந்து லிமிட்டட் பண்ணிருப்பாங்க. அப்ப லோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தா மட்டும்தான். அப்ப லோட் இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா என்னுடைய மோட்டார் ஸ்பீட் வந்து திடீர்னு ரொம்ப ஹை வேல்யூல இருக்கும். அதனால டேஞ்சரஸா இருக்கும். சோ இதனால என்ன ஆகும்னா மோட்டாரை வந்து மெக்கானிக்கலி எனக்கு வந்து என்ன பண்ணலாம், டேமேஜஸ் கிரியேட் பண்ணலாம். So next வந்து third unit analog electronics. இதுல வந்து ரெக்டிஃபயர்ஸையும் இன்வெர்டர்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. ரெக்டிஃபயர் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஏசி சிக்னலை டிசியா கன்வெர்ட் பண்ணும். இதுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்றதா இன்வெர்டர், டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணும். இது பவர் சப்ளைல யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா நம்மளுடைய மொபைல் பேட்டரி அதாவது சார்ஜர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட். இது வந்து யூபிஎஸ்ல சோலார் சிஸ்டம்ல தான் இன்வெர்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதோட அவுட்புட் எப்பவுமே யூனிட் டைரக்ஷன். ஏன்னா டிசி அவுட்புட் அப்படின்னால எனக்கு யூனி டைரக்ஷனலா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா அவுட்புட் வந்து ஆல்டர்னேட்டிங்கா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் டயோட் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இதுக்கு PWM இன்வெர்ட்டர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா லிஸ்ட் தி அப்ளிகேஷன் ஆஃப் IGBT, அதாவது இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். சோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்வெர்ட்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. எதுக்காகனா மோட்டார்ஸ் வந்து டிரைவ் பண்றதுக்கும் UPS சிஸ்டம்காக. நெக்ஸ்ட் வந்து SMPSல யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளைஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் சிஸ்டம் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ்லக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் இண்டக்ஷன் ஹீட்டிங் அண்ட் வெல்டிங் எக்யூப்மெண்ட்லயும் யூட்டிலைசேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீ வோல்டேஜ் இல்லனா ஜங்ஷன் பேரியர் வோல்டேஜ் ஃபார் PN ஜங்ஷன் டயோட்றத டிஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிள். அதாவது என்னன்னா இத கட் இன் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, இல்லனா த்ரெஷோல்ட் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் ஒரு மினிமம் வேல்யூ. இந்த வேல்யூ அட்டைன் பண்ணக்கு அப்புறம் மட்டும் தான் என்னோட PN ஜங்ஷன் டயோட் வந்து வர்க் பண்றதுக்கு கண்டக்ஷன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும். இட் ஸ்டார்ட்ஸ் கண்டக்டிங் சிக்னிஃபிகன்ட்லி. சிலிகான் டயோட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 0.7 வோல்ட் இருக்கும். ஜெர்மானியம் டயோடுக்கு வந்து 0.3 வோல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜீனா டயோட அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ ஜீனா டயோட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா எங்க வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணமோ அங்க யூஸ் பண்ணலாம், இல்ல ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இந்த சர்க்யூட்ல கொடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிப்பர் கிளாம்பர் அப்படின்னு பண்ணி வேவ்ஃபார்ம் வந்து இந்த ஆபரேஷன் கிளிப்பர் கிளாம்பர் மூலமா நமக்கு வேவ்ஃபார்ம் ரெடியூஸ் பண்றதுக்கு அல்டர்னேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் சர்க்யூட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க சோ தட் எனக்கு பயாசிங் கிரியேட் பண்றதுக்கு. So next பாத்தீங்கன்னா யூனிட் 4 that is my digital electronics. So digital electronicsல list the types of number system. என்னென்ன நம்பர் சிஸ்டம்லாம் இருக்கு? பைனரின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது பேஸ் வந்து 2 போடுவாங்க. ஆக்டல் அப்படின்னா பேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 112 அப்படின்னா பைனரி. ஆக்டல் அப்படின்னா 24 பேஸ் 8 போட்டா ஆக்டல். டெசிமல் அப்படின்னா 34ல வந்து பேஸ் 10 போட்டா டெசிமல் நம்பர். ஹெக்ஸாடெசிமல்னா 42ல பேஸ் 16 போட்டேன்னா எனக்கு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இப்ப add the binary numbers 1111 and 0101. so 11 add பண்ண எனக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0 and then 1. so again 1101. so இது வந்து 31 so 1. so 1011. இதுதான் என்னோட ஆன்சர் 10100 base 2. So next பாத்தீங்கன்னா எனக்கு 634 base 8 அப்படின்ற ஆக்டெட் நம்பரை பைனரியா கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணா 6 base 8 போட்டுக்கோங்க. அதே மாதிரி தனித்தனியா அந்த நம்பர்ஸ் வந்து 6 தனியா 3 4 எழுதிக்கோங்க. So 6க்கு நமக்கு பைனரி என்ன நம்பர் 110, 3க்கு 011, 4க்கு 100. so இது எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிறோம். 110 011 100. அதாவது இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த செகண்டா அதுக்கப்புறம் தேர்டா எழுதிட்டு இதுக்கு வந்து பேஸ் 2 போட்டீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்ஆர் டேபிளோட ட்ரூத் டேபிள் எழுத சொல்லிருக்காங்க. எக்ஸ்ஆர் டேபிள் என்ன கண்டிஷன்னா என்னுடைய ரெண்டு இன்புட்டும் சேமா இருந்துச்சுன்னா அவுட்புட் 0வா தான் இருக்கும். அதாவது இங்க பாருங்களேன் 0 0னா 0 0 1 இருந்ததா எனக்கு அவுட்புட் 1 இருக்கும். 1 0 அப்படின்றதுனால எனக்கு
அவுட்புட் வந்து 1 இருக்கும். 1 இருந்தாலும் என்னுடைய அவுட்புட் என்ன இருக்கும், சேமா இருந்ததுனாவே 0 தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா calculate the number of bits affected. எவ்வளவு பிட் வந்து அஃபெக்ட் ஆகும் if a data send வந்து ஸ்பீட் வந்து 1 mbps ல இருந்துச்சுன்னா, அதே மாதிரி அதுல நாய்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 1/1000 per secondல இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எவ்வளவு பிட்ஸ் அஃபெக்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்த क्वेश्चन படி பாருங்க, டேட்டா ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னது, டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் 1 mbps எழுதிட்டேன். mbps அப்படின்னாவே 1 into மெகா, அப்ப 10^6 bits per second. இந்த bps னா bits per second எழுதிட்டேன். m னா 10^6 மெகா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாய்ஸ் டியூரேஷன். நாய்ஸ் டியூரேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, 1/1000, அதை நான் எழுதிட்டேன். சோ அதை டிவைட் பண்ணி நான் வந்து டெசிமல் எழுதும்போது 0.001 அதுவும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிட்ஸ் அஃபெக்டட் அப்படின்னா என்னன்னா which is equal to data rate into noise time. இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ண கிடைக்கிற ஆன்சர் தான் என்னது, என்னுடைய பிட்ஸ் அஃபெக்டட். நெக்ஸ்ட் யூனிட் 5ல மெஷர்மெண்ட் and instrumentation. First என்னன்னு பாத்தீங்கன்னா functional elements of measurement system. இதெல்லாம் வந்து functional elements வந்து ஒரு measurement systemல நீடடா இருக்கும் அப்படின்னா, first வந்து அந்த physical element மெஷர் பண்ணக்கூடிய primary sensing element. எக்ஸாம்பிள் தெர்மோகப்பிள் இருந்தாலும் டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியும். செகண்டரி என்னன்னா எனக்கு வந்து அந்த கன்வர்ஷன், அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை வந்து எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்ணும். அது வந்து டிரான்ஸ்டியூசர் will do that. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ண, ஃபில்டர் பண்ண, மாடிஃபை பண்றது எனக்கு சிக்னல் கண்டிஷனிங் எலிமெண்ட் தேவை. லாஸ்ட் பாத்தீங்கன்னா it presents the measured value. எக்ஸாம்பிள் டிஸ்ப்ளே பண்ணுக்கு, ரெக்கார்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றதா அவுட்புட் இல்லைன்னா டிஸ்ப்ளே எலிமெண்ட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா significance of calibration. calibration-னால நமக்கு என்ன significance அப்படின்னா, நமக்கு ஒரு குவான்டிட்டியை அக்யூரேசியாவும் ரிலையபிலிட்டியாவும் மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் calibration. சோ இது என்ன பண்ணுவோம்னா unknown குவான்டிட்டியை வந்து known standard குவான்டிட்டியோட கம்பேர் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா so that we can eliminate or reduce the error. இதனால நமக்கு வந்து measurement precision பண்ண முடியும், safety and compliance ensure பண்ண முடியும், instrument drift over time வந்து detect பண்ண முடியும். so next பாத்தீங்கன்னா எனர்ஜி மீட்டர்னா என்ன, அதனால என்ன யூஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதா வீட்ல இருக்கிறது. it is used to measure the total electrical energy consumed. so ஒரு ஹவுஸ் அப்படின்னு எடுக்கும்போது வீட்ல எவ்வளவு நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூட்டிலைசேஷன் பண்றோம் நம்ம எனர்ஜி மீட்டர்ல பார்க்கலாம். சோ consumed over time இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா கிலோவாட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. it is installed in homes and industry for billing and monitoring. so billing போடுறதுக்கும் monitoring purposeக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் மீட்டர் அப்படின்றதுக்கு அது பவர் மீட்டர். this reads the 25.34 watts of power அப்படின்றத நம்ம கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அப்சல்யூட் எரர்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. டிட்டர்மைன் தி ட்ரூ வேல்யூ. சோ ட்ரூ வேல்யூ எப்படி இருக்கும்னா நம்ம என்ன மெஷர் பண்ணமோ அதுல எரரால மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ட்ரூ வேல்யூ கிடைச்சிரும். சோ ட்ரூ வேல்யூ வந்து 25.34 மைனஸ் ஆஃப் 0.11 பண்ணும்போது எனக்கு மைனஸ் பிளஸ் ஆகி ஆட் பண்ணும்போது 25.45 watts. So these are all my important 2 mark questions. Thank you.